வந்து இதே மாதிரி காலேஜில் படிக்கும்போது கேம்பஸில் வேலை கிடச்சிது. வேலை கிடச்சோன்னா 10,000 ரூபா 9,500 சம்பளம் அப்படின்னா என்னது 9,500 சம்பளம், அப்போ மவுண்ட் ரோட வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஆஹா, இந்த சம்பளத்தை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரிலன்ற மாதிரி பயங்கர ஒரு சந்தோஷம். ஒரு 1.5 வருஷம் வந்து கழிச்சு அதுக்குள்ளேயே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. 2 வீட்டுக்கு வாடகை கட்டணும், மளிகை சாமான் வாங்கணும், பால் பேக்கெட் வாங்கணும், இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த காசு பத்தவே இல்லை. ஸோ நான் பயங்கரமாக வேலை செஞ்சேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்ரைசல்னு ஒன்று நடத்துவாங்க. நீங்களாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் தெரியும். ஸோ எல்லா வேலையும் வாங்கிட்டு 1.5 வருஷம் கழிச்சு இந்த அப்ரைசல் ஃபார்மில் செல்ஃப் எவாலுவேஷன் ஷீட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. 100 மார்க் கொடுத்து உனக்கு நீ எவ்வளோ மார்க் கொடுத்துருக்க, நீ எத்தனை வேலை செஞ்சுருக்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணுன்னு. ஒரு 10 பேர் நாங்கள் வேலைக்கு புதுசாக சேர்ந்தோம். நான், என் கூட இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ், காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா 100க்கு 65, 66 எல்லாம் கொடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி குடும்ப கஷ்டம், நான் வேறு செமையாக வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நான் அந்த பண்ண வேலையெல்லாம் வச்சு நான் 96 மார்க் கொடுத்துக்கிட்டேன். எனக்கு எல்லாம் சிரிச்சாங்க, ஐயா பைத்தியம், அங்கே போனால் திட்டுவாங்க உடனே, 96லாம் கூட அப்படியே அடிச்சிருவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ இந்த அப்ரைசல் வச்சு தான் சம்பளம் உயருமா இல்லைனா வந்து 1000 ரூபாய் உயருமா 20,000 ரூபாய் உயருமாலாம் தெரியும். ஸோ அந்த அப்ரைசல் மீட்டிங்கில் 65 மார்க் கொடுத்து 60 மார்க் கொடுத்து போன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓ மேலே நான் வச்ச நம்பிக்கையோட, நீ வச்ச நம்பிக்கையோட நாங்கள் நிறையா நம்பிக்கை வச்சுருக்கோம். +5 70 மார்க் இருந்தா போ. நீ எவ்வளோ போட்டிருக்க? 60. நான் உனக்கு 65 போடுறேன் போ அப்படின்னு அமைச்சிருக்காங்க. எனக்கு போனேன், நான் 96 மார்க் போட்டிருந்தேன். எனக்கு அவங்களும் அதே 96 மார்க் போட்டு நீ நல்லா வேலை செஞ்சுருக்க போன்ட்டாங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாரோட சம்பளமும் 1000 ரூபாய், 500 ரூபாய், 850 ரூபாலாம் ஏறிச்சு. எனக்கு 22,500 ரூபாய் ஆச்சு. என்னோடய லைஃப்பில் என்னோட முதல் லெசன் அது. யாருக்குமே அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நம்மளை நம்பலை அப்படின்னா அடுத்தவங்க நம்மளை நம்பவே மாட்டாங்க. அது வந்து நான் அன்றைக்கி கற்றுக்கிட்டேன். இப்போ எல்லாரும் நம்ம என்ன அப்படின்னா, மற்றவங்க நம்மளை நம்பலாமல் இருக்கலாம், ஆனால் சம்வேர் யூ ஹேவ் டு பிலீவ் யுவர் செல்ஃப்.